Hi friends and families, welcome to my channel. இந்த வீடியோவில் ஒரு நியூ அப்டேஷன் YT ஸ்டுடியோ யூடியூப் ஸ்டுடியோவில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவோட லிங்க்கை எப்படி காப்பி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கூகுள் க்ரோமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிறது டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் பார்த்திங்கனாக்கா சேனல் டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் வரும். ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு கார்னர் ரைட் சைடு கார்னரில் பார்த்திங்கன்னா உங்களோட சேனல் லோகோ இருக்கும். ஓகே, ஸோ இந்த சேனல் லோகோ கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் யுவர் சேனல், யூடியூப், ஸ்விட்ச் அக்கௌண்ட் எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்தது ஒரு வீடியோவை லோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கோங்க. அப்லோட் வீடியோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா மீடியா பிக்கர் நம்ம கேலரிக்குள்ளார போகும். கேலரியில் இமேஜோ இல்லை வீடியோவோ நீங்கள் எந்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லோட் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னாக்கா கீழே உங்களோட வீடியோ வந்துட்டு லோட் ஆகிட்டுருக்கிறத செக்கிங்கோடு லோட் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் காட்டும். வீடியோ லோடாகி முடிஞ்சதும் உங்களுக்கு வந்துட்டு சைடில் வந்துட்டு இமேஜஸ் காட்டும். இப்போ வந்து டைட்டிலில் நீங்கள் இந்த மாதிரி வீடியோவோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை டிலீட் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைட்டிலில் கொடுங்க. டைட்டில் பார்த்திங்கனாக்கா 100 லெட்டர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ அங்கே வந்து லெட்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணும் போதே ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலரில் காட்டும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹெட்டிங்கை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, ஹெட்டிங் வேறு, டீட்டெயில்ஸ் வேறு. இன் திஸ் வீடியோ அப்படிங்கிறத மேலே கொடுத்துருக்கிறத அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படியே டைப் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நான் இன் திஸ் வீடியோ அப்படிங்கிறத போட்டுட்டு இப்போ வந்து ஹேஷ்டேக் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டேக் கொடுக்கணும். வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஹேஷ்டேக் கொடுங்க. இப்போ நான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர் வீடியோவை நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹேஷ்டேக் ஒர்க் இன் எஸ்பிஓ, ஹேஷ்டேக் இன்ஃப்ளூயன்சர். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஹேஷ்டேக் வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட சேனலோட அட்ரஸ், ஹேஷ்டேக், உங்களோட சேனல் நேம் அதையும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா SEO டூல் அப்படிங்கிற ஒரு டூல்ஸ் இருக்குது. அதை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ECO டூல்ஸ்குள்ளார போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ், நம்ம ஒரு கண்டென்ட்டோட கீவேர்ட்ஸை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ கீவேர்ட்ஸில் போயிட்டு ஒரு கண்டென்ட்டை பற்றி நான் இங்கே சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணதும் அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து டேக்ஸு வரும். ஓகேங்களா, நீங்கள் டேக்ஸ் இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன டேக்ஸ் தேவையோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி செலக்டட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே கொண்டாந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஹேஷ்டேக்கும் இருக்கும் ப்ளஸ் டேக்ஸும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தெரியல அப்படின்னா SEO டூல்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தது. நெக்ஸ்ட்டு தம்ப்நெயில்ஸ். இந்த தம்ப்நெயில்ஸை வந்துட்டு ஆல்ரெடி ஒரு தம்ப்நெயில்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா எடுத்துக்கலாம். இல்லையா ஆட்டோ ஜெனரேட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோவாக ஜெனரேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் வந்துட்டு அட்டாச் ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு கிட்ஸ்க்காக மேக் பண்ணியிருக்கீங்களா இல்லை நாட் மேட் ஃபார் கிட்ஸ், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேக் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஷோ மோரை கிளிக் பண்ணிவிட்டு டேக் இருக்கும். டேக்கில் அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன டேக் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன்று நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த கீபோர்ட்லேயே பார்த்திங்கனாக்கா ஏரோ மார்க் இருக்கும்.
ஸோ இங்கே காட்டுறேன். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு டேகாகவே உங்களுக்கு அங்கே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை டேக்ஸ் அந்த வீடியோ கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேக்ஸு கொடுத்துக்கலாம். நான் இங்கே டைப் பண்ணுற மாதிரியே அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே கொடுத்துட்டு கீழே இருக்கிற ஏரோ மார்க்கை கொடுத்திங்கனாக்கா உங்களுக்கு இங்கே டேக் செட் ஆகும் ஒவ்வொன்றுமே. வேணாம் அப்படின்னாக்கா அந்த இன்ட்டு மார்க்கை டச் பண்ணிங்கன்னா டிலீட் ஆயிரும். இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு எத்தனை டேக்ஸ் வேணுமோ நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பண்ணதும் பார்த்திங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை எதுவுமே பண்ண வேண்டாம். கீழே இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷனை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா காப்பிரைட் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கனாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட், பப்ளிக் இல்லை அன்லிஸ்டட் காட்டும். பப்ளிக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படின்னாக்கா ப்ரைவேட் கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே பப்ளிஷ் ஆகுனா பப்ளிக்கில் கொடுத்துட்டு கீழே இருக்கிற பப்ளிஷுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கிளிக் பண்ணதும் உங்களோட வீடியோ லோட் ஆயிடுச்சு. உங்களோட வீடியோவோட லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா காப்பி ஆயிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் யூடியூப் ஸ்டூடியோவில் வீடியோ அப்லோட் பண்ணணும். நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஒரு லிட்டில் பை லிட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.